நீங்க டீலிமிட்டேஷன் பற்றி முதல்வர் இப்போதான் பேசுறாரா? ஏற்கனவே பேசிட்டார். இல்ல முதல்ல பேசுறது அவர் முதல்ல பேசுனா தமிழ்நாடு. ஆமா. அப்போ நீங்க தேர்தலுக்காக பேசுகிறீர்கள் என்பதுல ஃபேக்சுவலாவே உண்மை என்ற அடிப்படையிலேயே அது உண்மைக்கு புறம்பானது. இந்த பக்கம் வந்தா இவர் விஜயனுடைய டிவிக்கு அவர் நான் தான் திமுகவுக்கு எதிர்த்தரப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ திமுகவுக்கு எதிர்த்தரப்பாக இருக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். அது என்ன தகுதி அப்படின்னாக்கா, இந்த மாநிலத்தினுடைய உரிமைக்காக போராடுவதில் திமுகவோட நீங்க ஒரு படி மேல இருக்கணும். மக்கள்கிட்ட அந்த நம்பிக்கையை கடத்தணும். ஆமா, அந்த கடத்தணும். நீங்க அதை பர்ஃபார்ம் பண்ணி காட்டணும். அப்போ வாயளவுலையாவது அதை பத்தி பேசியிருக்கிறீங்களா? அதை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? இல்லை, அவங்க எதுக்காக அரசியலுக்கு வந்தாங்கன்றது எனக்கு இது வரைக்கும் தெரியல. அப்போ அரசியலுக்கு வர்றது நடிகர் வரட்டும், யார் வேணா வரட்டும், அடுத்த வருஷம் ஆட்சிக்கு வந்துருவாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. எப்படி சொல்லிட்டீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் முதல்ல அரசியலில் இருக்கிறீங்களா? அதுவரையிலான அரசியல் நிகழ்வுகளில் கருத்து சொல்லியிருக்கிறீங்களா? தலையீடு செய்திருக்கிறீர்களா? இதெல்லாம் ஒரு அப்போ தான் இதெல்லாம் தெரியும். சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் குறித்து விவாதிப்பதற்கு நம்மோடு இன்றைய நேர்காணலில் இணைகிறார் இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் மருதையன். வணக்கம் சார். வணக்கம். நேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில், எக்ஸ் பக்கத்தில் ஒரு செய்தியை வெளியிடுகிறார். அதில் 5 முழக்கங்களை முன்வைத்து ஒரு உறுதிமொழியை பிரகடனப்படுத்துகிறார். அதாவது ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும். அதாவது இந்த ஒன்றிய அரசு திட்டமிட்டிருக்கிற தொகுதி வரையறை, எஸ்ஐஆர் என்கிற சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம், அப்புறம் நீட் போன்ற மாணவர்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள், தமிழ்நாடு பண்பாடு, மொழி, தமிழ்நாட்டு அடையாளம், தமிழ் அடையாளம், இவையெல்லாம் இதுக்கு எதிரான செயல்பாடுகள் இல்லை. இதையெல்லாம் தமிழ்நாட்டை பாதிக்காத வண்ணம் நான் பாதுகாப்பேன்றார். கடைசியாக உழைக்கும் வர்க்கத்தினுடைய நலனை பாதுகாப்பதற்கு அவங்களுக்கு தேவையான நிதிகளை ஒன்றிய அரசு பெறுவதற்கும் போராடுவேன் என்று சொல்கிறார். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் அப்படின்ற ஒரு போர் பிரகடனம் செய்கிறார் அப்படின்றது போல தான் கருதப்படுது. ஒன்றிய அரசு, அஃப்கோர்ஸ் அவர் ஒன்றிய அரசை தான் சொல்கிறார். மாறா இதே சமயத்தில் டெல்லியிலிருந்து நேற்று ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகவத் அவருடைய பிறந்த நாள் அன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பெரிய அளவிற்கான ஒரு கட்டுரையை தீட்டி அவர் நட்பை புதுப்பிச்சுக்கிறார் அப்படின்னு சொல்கிறது. அப்போது தெற்கிலிருந்து ஒரு போர் பிரகடனம், வடக்கிலிருந்து பிரதமர் மோடியினுடைய ஒரு அறைகோவல். முதல்வர் ஸ்டாலினுடைய இந்த போர்க்குரல், இந்த வந்த தேதி என்பது இல்லை காலம் என்பது, இந்த காலம் அதுவும் குறிப்பாக இந்த தேதி ரொம்ப அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் ஒரு இடதுசாரி செயல்பாட்டாளராக? இல்லை, இது ஒரு நூற்றாண்டு, 2 பேருக்கு நூற்றாண்டு, ஆர்எஸ்எஸ்க்கு நூற்றாண்டு, ஆமாம், திராவிட இயக்கத்துக்கும் இது நூற்றாண்டு இயக்கத்துக்கும் நூற்றாண்டு. நீங்கள் போர் பிரகடனம்னு சொன்னீங்க இல்லையா? ஆர்எஸ்எஸ் என்பது இந்த நாட்டினுடைய ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர், சிறுபான்மை மக்கள், உழைக்கும் மக்களுக்கு எதிரான ஒரு போர் பிரகடனம் தான் ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பு. அந்த அமைப்பே இவர்களுக்கு எதிராக பாரம்பரியமாக இந்த மண்ணில் நிலவி வந்த ஒரு சனாதன கொடுங்கோன்மை, வர்ணசாதி கொடுங்கோன்மை, அதை எப்படி இந்த காலத்துக்கு ஏற்ப பராமரிப்பது என்பதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ். பொதுவாக ஆர்எஸ்எஸை பற்றி பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, இது ஆன்டி முஸ்லிம் ஆர்கனைசேஷன். ஆனால் அது ஆக்சுவலாக அந்த ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பு மகாராஷ்டிரத்தில் தோன்றுவதற்கான அடிப்படை, அங்கே தோன்றிய பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம், ஃபுலேயுடைய இயக்கம், பார்ப்பன மேலாதிக்கத்தை, பேஷ்வா மேலாதிக்கத்தை கேள்விக்குள்ளாக்கியது அப்படின்றது தான் அவங்களுடைய மிக முக்கியமான பிரச்சனை. அப்போ அந்த பழைய அமைப்பு முறையை, மேலாதிக்கத்தை எப்படி பேணுவது நவீன காலத்துக்கு ஏற்ப என்பதற்காக உருவானது ஆர்எஸ்எஸ் என்ற அந்த அமைப்பு. சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம், இதை நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் 2 ஸ்ட்ரீம் நம்ம பார்க்குறோம். ஒன்று காலனி ஆதிக்கத்துக்கு எதிரான விடுதலை போராட்டம், காங்கிரஸோ பகத்சிங்கோ, அப்படி ஒரு பட்டியல் இருக்குது. இந்த பக்கம் உழைக்கும் மக்களை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய 2 போக்குகள், ஒன்று பொது உடைமை இயக்கம், இன்னொன்று சுயமரியாதை இயக்கம். அங்கே அம்பேத்கர், ஃபூலே போன்றவர்களுடைய இயக்கங்கள். இப்போ தேச விடுதலை அப்படின்னா, இந்த நாட்டு விடுதலை வெள்ளையரிடமிருந்து விடுதலை பெற்றால் நாம் எந்த இடத்தில் இருப்போம் அப்படின்ற கேள்வியைத்தான் பெரியாரும் எழுப்புகிறார், அம்பேத்கர் எழுப்புகிறார். காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையிலான இந்த விவாதத்தில் அம்பேத்கர் எழுப்பக்கூடிய மிக எளிய ஒரு கேள்வி என்னன்னா, இது தேசம் விடுதலை அடையட்டும்,
அப்புறம் தீண்டாமை மற்ற பிரச்சனையெல்லாம் நம்ம வந்து படிப்படியாக தீர்த்திடலாம் என்பதை அம்பேத்கரிடம் காந்தி முன்வைப்பது. இந்த ஊரில் நான் நடக்க முடியல, இந்த தெருவில் செருப்பு போட்டு நடக்க முடியல, குளத்துல தண்ணி எடுக்க முடியல, சாமி கும்பிட முடியல, சக மனிதனாக எனக்கான உரிமைகளே இதை நிராகரிக்கப்படுது. என்னுடைய தேசம் என்று நான் எப்படி அழைப்பது அப்படின்ற கேள்விக்கு காந்தியால எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. காந்தி எப்படி பதில் சொல்றாருன்னா, கொஞ்சம் பொறுங்க, இந்த மேல் வர்ணத்தினர் அவங்களே மனம் இறங்கி மனம் மாறி தீண்டாமை போன்ற சமூக கொடுமைகளை கைவிடும் வரையில நீங்க காத்திருங்கள் என்று சொல்வதை அம்பேத்கரும் ஏற்றுக்கொள்ளல, பெரியாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்று வந்து பிரதமருடைய அந்த கட்டுரை, முதலமைச்சருடைய அறைகோல் இருக்கு இல்லையா சார், இது இந்த போர் பிரகடனம், இது இந்த கான்டெக்ஸ்ட்ல எப்படி பொருத்தி பாக்குறீங்க நீங்க? அதோட தொடர்ச்சி எப்படி RSS என்பது உழைக்கும் மக்களுக்கு எதிராக அதனுடைய கண்டினியூவேஷனை தான் இன்னைக்கு மோடி அரசா நம்ம பார்க்குறோம். மாநில உரிமைகளை பறிப்பதாக இருக்கட்டும், மொழி உரிமையை பறிப்பதாக இருக்கட்டும், இடஒதுக்கீடு அடிப்படையை தகர்ப்பதாக இருக்கட்டும், இப்படி நீங்க எதை எடுத்துக்கொண்டீங்கனாலும் RSSனுடைய மையமான கொள்கைகள் என்னவோ அதை நிறைவேற்றுவதற்கான ஒரு ஆட்சியை தான் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் இங்கே பார்க்குறோம். அப்போது முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிற இந்த அறிவிப்பு இருக்கு இல்லையா, அது நான் பிராமின் மூமெண்ட்டில் தொடங்கி சுயமரியாதை இயக்கம் திராவிடர் கழகத்தில் தொடங்கி அதனுடைய தொடர்ச்சியாக அதற்கு எதிரான ஒரு போர் பிரகடனம் இது. அவங்க நமக்கு எதிராக வெளியிட்டிருக்கக்கூடிய போர் பிரகடனத்துக்கு எதிர்ப்பு குரல் தான் முதல்வர் இன்றைக்கு வெளியிட்டிருப்பது. அந்த 2 பாயிண்ட் எடுத்துங்களேன். முதல்ல சொன்ன அந்த டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரையறை, எஸ்ஐஆர், இது ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குது. என்ன தொடர்பு? இப்போ டீலிமிட்டேஷன் அப்படின்றது நம்ம மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் அது குறைந்துவிடும். தென் மாநிலங்கள், தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் தென் மாநிலங்கள் பெரும்பாலும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கிற காரணத்தினால் நாம் வந்து இப்போ விகிதாச்சார பிரதிநிதித்துவம் என்ற அடிப்படையில் தலையை எண்ணி பிரதிநிதித்துவம் கொடுத்தால் நாம் அந்த பிரதிநிதித்துவத்தை இழப்போம். அதனால் நம்ம ஏற்கனவே பெற்றிருக்கிற பிரதிநிதித்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்றதான் அதனுடைய. அதுக்கு எந்த உத்தரவாதமும் இதுவரை அவர்கள் ஒன்றிய அரசு வழங்கலை. இந்த நாடாளுமன்ற கட்டிடம், அதில் அதிகரிக்கப்பட்டிருக்கின்ற இருக்கைகள், இது எல்லாமே எதை காட்டுது அப்படின்னு சொன்னாங்க, அவர்களுக்கு வேறொரு திட்டம் இருப்பதை காட்டுகிறது. எப்பொழுதுமே அவங்களுடைய பார்வை என்னவா இருக்கு அப்படின்னாக்கா, ஆரியவர்த்தம் தென்னிந்தியாவை ஆள்வது என்ற பார்வை இருக்குது. இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய கவு பெல்ட்ன்ற ஸ்டேட், அது அவங்க செல்வாக்கில் இருக்குதா இல்லையான்றது வேற. ஒப்பீட்டளவில் தென்னிந்தியாவை காட்டிலும் தமிழகம், கேரளா போன்ற மாநிலங்களை காட்டிலும் அந்த இடத்தை நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள முடியும், தொடர்ந்து அங்கே ஆட்சி செலுத்த முடியும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்குது. இந்த ஆன்டி முஸ்லிம் பாலிடிக்ஸ் அங்கே எடுபடும் என்ற ஒரு புற நிலைமையும் ஓரளவுக்கு அவங்க அதில் வெற்றியும் கண்டிருக்காங்க. ஸோ இல்லை சார், இப்போ இந்த சூழலில் முதலமைச்சர் வைத்திருப்பதுன்றது அப்போ வந்து பொதுவாக ஒரு அதை விமர்சிக்கக்கூடியவர்கள்லாம் பேசுறது வந்து இது வந்து ஒரு தேர்தலுக்கான எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு அறைகோல் தான் இது. இந்த தேர்தலை மையமாக வைத்து தான் வந்து செய்கிறாருன்னு சொல்லி இந்த எதிரணியில் இருக்கக்கூடிய பாஜகவோ இல்லை குறிப்பாக அதிமுக இவர்கள் எல்லாம் சொல்லக்கூடியது, RSS ஆதரவாளரும் சொல்லக்கூடியது இதைத்தான் பேசுகிறார்கள். அப்போது நீங்கள் வந்து மாறா வந்து ஒரு நீங்கள் என்ன சொல்கிறதுனா, இது ஒரு 100 ஆண்டு கால போர், அதனுடைய நீட்சி அப்படின்றீங்க, ஒரு தொடர்ச்சி அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இது சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அவர்களுடைய விமர்சனம் இருக்குல்ல, இது மக்கள்கிட்ட எவ்வாறு போய் சேரும்? இவர்கள் வந்து ஒருவேளை வந்து முதலமைச்சர் ஸ்டாலினுடைய தேர்தலுக்காக இது பேசுகிறார் என்ற எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனத்தை வந்து அதுக்கு ஒரு கருத்தில் கொள்ள மாட்டாங்களா? இல்லை வந்து இவர் தொடர்ந்து பேசுவது வந்து அவர்களுடைய RSSனுடைய செயல் திட்டத்தினுடைய எதிர்ப்பு, அதைத்தான் இவர் வழிமொழிகிறார், அதைத்தான் வந்து தொடர்ந்து அந்த நீட்சியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு தான் போறாரு, இது கொள்கை சார்ந்த ஒரு போர் அப்படின்றத எடுத்துப்பாங்களா? இது எந்த இடத்துல ஒரு மோரலஸ் இது ரெண்டுமே ஒரு இடத்துல இன்டர்டெயின் ஆகுது இப்போ. ஏன்னா வந்து தமிழ்நாட்டு அரசியல் வந்து இருதுருவ அரசியல், திமுக இருந்தாலும் கூட இங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ன்றது இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா 2 சித்தாந்தங்களுக்கு இடையிலான ஒரு போராக மாறிடுச்சு இப்போ. அப்போ அந்த கான்டெக்ட்ல பார்க்கும்போது நீங்க சொல்றத புரிஞ்சுக்கிறேன். ஆனா இப்ப இருக்கக்கூடிய அந்த விமர்சனத்தை வந்து மக்கள்கிட்ட போய் எது போய் வலுவா போய் சேரும்? இல்ல, இந்த இப்ப நீங்க டீலிமிட்டேஷன் பற்றி முதல்வர் இப்போதான் பேசுறாரா? ஏற்கனவே பேசிட்டார். இல்ல முதல்ல பேசுறது அவர் முதல்ல பேசுனது தமிழ்நாடு. ஆமா. அப்போ நீங்க தேர்தலுக்காக பேசுகிறீர்கள் என்பதுல ஃபேக்சுவலாவே உண்மை என்ற அடிப்படையிலேயே அது உண்மைக்கு புறம்பானது. அந்த இஷ்யூ வரும்போதே முன்னெச்சரிக்கையாக குரல் எழுப்பியது வந்து தமிழ்நாடு தான். சொல்ல போனால் பிற மாநிலங்களுக்கெல்லாம் முன்னோடியாக அந்த முதலமைச்சர்கள்லாம் அவர்களெல்லாம் அழைத்து கன்சாலிடேட் பண்ணி வந்து ஒருங்கிணைச்சார் அவர். ஆமா. அப்போ எதிர்கட்சிகள் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு கட்சிகள், பிஜேபியை விட்டுருங்க, நான் சொல்றது அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், வேற பிற கட்சிகளாக இருக்கட்டும், அவங்களெல்லாம் நீங்களெல்லாம் தமிழ்நாட்டு நலனை உத்தேசித்து, தமிழ்நாட்டில் தான் இருக்கிறீங்க, தமிழர்கள் தான்,
அப்ப நம்முடைய பிரதிநிதித்துவம் போகும் என்ற கவலை உங்களுக்கு ஏற்பட்டு பாமக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் முன்கூட்டி குரல் கொடுத்தார்களா? அப்ப அவங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லையா? நம்முடைய 39ன்றது 32 ஆயிடுச்சுன்னா பரவாயில்லையா? 30 ஆயிடுச்சுன்னா பரவாயில்லையா? அப்போ அவர் எழுப்புகிறார் என்பதல்ல. இப்ப இந்த முழக்கம் வந்து முதல்வர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் கூட. ஆனா இப்ப தமிழ்நாடு தலைகுனிய விடமாட்டோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு, தவிர திமுக தலைகுனிய விடமாட்டோம் அப்படி சொல்லல இல்லையா? இது தமிழ்நாட்டின் பிரச்சனை தான் எழுப்பப்பட்டிருக்கிறது. அப்ப இது வந்து தேர்தலோடு நேரடியாக தொடர்புள்ளது அப்படின்னா தேர்தல் ஆதாயத்துக்கானதல்ல, மாறாக தேர்தல் அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன உரிமை இருக்குதோ அதை பாதுகாப்பதற்கானது. திமுகவின் உரிமையை, திமுகவின் வெற்றியை மையமாக கொண்டு சொல்லப்படுவதல்ல. இது நம்பர் 1. ரெண்டாவது வந்து எஸ்ஐஆர் பற்றியது. இல்லை, இதில் அந்த முக்கிய விஷயத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கோடிட்டு காமிச்சிங்க. அதிமுக, பாமக, விஜயனுடைய தாவேகா இவர்கள்லாம் இந்த பிரச்சனை எழுப்பியிருக்காங்களா? ஏன் அப்படி அவர்கள் வந்து டீலிமிட்டேஷன் பிரச்சனையை பற்றி அந்த அந்த சர்ச்சை இருந்த பொழுது அதிமுக சார்பில் நாங்களும் அந்த பிரதிநிதித்துவத்தை குறைவதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு அறிக்கையெல்லாம் விட்டாங்க, பேசியிருக்காங்க. நாங்களும் குரல் கொடுத்திருக்கோம் அப்படின்னு பேசுறாங்க. அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க. இந்த 39 என்ற இந்த ரேஷியோ பராமரிக்கப்படும் என்ற வாக்குறுதியை அவர்கள் வந்து பிரதமரிடமிருந்து பெற்றுக் கொடுத்திருக்கிறார்களா? ஒரு உறுதி வாங்கி தரணும்ன்றீங்க. ஆமா, வாங்கி கொடுத்திருந்தா பேசலாம். நாங்களும் சொன்னோன்றது பாயிண்ட் கிடையாது. நீங்க எங்க இருக்கிறீங்கன்னாக்கா இதை தீர்மானிக்கின்ற இடத்தில் உள்ள கூட்டணியில் நீங்கள் இருக்கிறீர்கள். அப்ப அவங்களுக்கு அந்த பொறுப்பு கூடுதலா பொறுப்பு இருக்கு. அவங்க அதை பேசணும், அக்கௌண்டபிள். நாளைக்கு இதுல பாதிப்பு ஏற்பட்டாக்க அது மோடி பிரச்சனை மட்டும் இல்ல, நீங்களும் அதற்கு கூட்டாளிகளாக இருக்கின்றீர்கள். இந்த பக்கம் வந்தா இவர் விஜயனுடைய டிவிக்கு அவர் நான் தான் திமுகவுக்கு எதிர்த்தரப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ திமுகவுக்கு எதிர்த்தரப்பாக இருக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். அது என்ன தகுதி அப்படின்னாக்கா, இந்த மாநிலத்தினுடைய உரிமைக்காக போராடுவதில் திமுகவோட நீங்க வந்து ஒரு படி மேல இருக்கணும். மக்கள்கிட்ட அந்த நம்பிக்கையை கடத்தணும். ஆமா, அந்த கடத்தணும். நீங்க அதை பர்ஃபார்ம் பண்ணி காட்டணும். அப்போ வாயளவுலையாவது அதை பத்தி பேசியிருக்கிறீங்களா? அதை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? ஒரு அறிக்கை அவங்க கட்சி பேர்ல வந்திருக்கு. ஆமா, இல்ல முதல்ல இந்த வக்ஃப் போர்டுக்கு ஒரு அறிக்கை விட்டாங்க. ஆமா, அதை வந்து அவங்களுடைய அவர் பேர் என்ன, அவங்களுடைய கட்சியோட ஸ்போக்ஸ் பர்சன் பேர்ல வருது, ஒண்ணு இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு பேர்ல வருது. விஜய் அவர்கள் பேர்ல ஒரு சில அறிக்கைகள் தான் வரல. அவரை வந்து புசி ஆனந்த் அவர்களை கேட்டபோது இந்த வக்ஃப் மசோதாவில் நீங்க எதை எதிர்க்கிறீர்கள், என்ன உங்களுடைய ஆட்சேபம் போது எல்லாத்தையும் எதிர்க்கிறோம், மொத்தமா எதிர்க்கிறோம், இப்படிதான் பேசினாரே தவிர அதனுடைய உள் விவரங்களை சொல்ல முடியல. இது வந்து கிண்டலுக்குரியதல்ல. ஒரு சிறுபான்மை மக்களுடைய நலனை நான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு ஒரு கட்சி சொல்லுதுன்னாக்கா அந்த கட்சிக்கு முதல்ல என்ன பிரச்சனைன்னு தெரியணும் இல்லையா? தெரிஞ்சாதான் நீங்க வந்து இது தப்பு சரின்னு பேச முடியும். அதை வந்து 1-2 கூட சொல்ல முடியாத நிலையில் அதன் தலைவர்கள் இருக்கிறாங்கன்னா தொண்டர்களை பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. கட்சி அந்த பிரச்சனையே உள்வாங்கலை அப்படின்றீங்களா? உள்வாங்கல. காரணம் வந்து அது கட்சிக்கு அந்த அறியாமையா இல்ல இது செய்தால் போதுன்னு நினைக்கிறாங்களா அந்த விஜய் கட்சி? இல்ல, அவங்க எதுக்காக அரசியலுக்கு வந்தாங்கன்றது எனக்கு இது வரைக்கும் தெரியல. அப்போ அரசியலுக்கு வர்றது நடிகர் வரட்டும், யார் வேணா வரட்டும், அடுத்த வருஷம் ஆட்சிக்கு வந்துருவாருன்னு சொல்லிட்டு இருக்காரு, எப்படி சொல்லிட்டீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து முதல்ல அரசியல்ல இருக்கிறீங்களா? அதுவரையிலான அரசியல் நிகழ்வுகள்ல கருத்து சொல்லியிருக்கிறீங்களா? தலையீடு செய்திருக்கிறீர்களா? இதெல்லாம் வந்து ஒரு அப்பதான் இதெல்லாம் தெரியுங்க. அது இல்லாத போது எப்படி தெரியும்? பாமக இருக்குது, பாமக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்குன்னாலும் எல்லா பிரச்சனையும் குறித்து ராமதாஸ் ஒரு அறிக்கை விடுறாரு. ஆமா, அவர் அதுக்குள்ள அலைவா இருக்கிறாரு. அது சரியா தப்பா அது அடுத்த விஷயம். அப்போ அது போல இவங்க அதுக்குள்ள இல்லை. அதனால இது நீங்க தேர்தலுக்காக செய்றீங்க, இதுக்காக அறிக்கை விடுறீங்க என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த கட்சிகள், குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சிகள் இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்துல ஆளுங்கட்சியான பாஜகவிடம் இருந்து அப்படி ஒரு உறுதிமொழியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்களான்னு சொல்லணும். ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ விஜயனுடைய இந்த கட்சி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க இதன் பொருட்டு என்ன பேசி இருக்கிறார்கள், என்ன போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள், அது தமிழ் மக்களின் உரிமை பறிபோகுது என்ற புரிதலாவது தலைவர்களுக்கு இருக்குதா என்பதை வந்து பரிசீலிக்கணும். அது இல்லாம சும்மா நீங்க தேர்தலுக்கு பேசுறீங்க, எல்லாருக்கும் தேர்தலில் ஜெயிக்கிறது தாங்க நோக்கம். தேர்தலுக்கு பேசுறேன்னாக்கா தேர்தல் வேணான்னு யாரு இப்ப சாமியாரா இருக்காங்க? அது ஒண்ணும் கிடையாது. எல்லாரும் தேர்தல் வெற்றி பெற்று அதிகாரத்துக்கு வர்றதுக்காக தான் நீங்க அரசியலுக்கு வர்றீங்க. ஆனா உங்களுடைய அந்த தேர்தல் வெற்றின்றதை தீர்மானிக்கிறது மக்கள் உங்களுடைய செயல்பாட்டை பார்த்து தான். அதுதான் வந்த உடனே முதல்வர் ஆகணும்ன்ற அளவுக்கு உங்களுக்கு ஆசை இருக்கும்போது அந்த அளவுக்கு தகுதி இருக்கணும், உழைப்பு இருக்கணும், தகுதி இருக்கணும், அந்த அளவுக்கு விவரம் இருக்கணும். அதனால அப்படி பேசுவது பொருளற்றது. அதுல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணியிலேயே சொல்ல போனால்
முன்மாதிரியாகவும் இந்த விஷயத்தை பற்றி மற்ற மாநில முதல்வர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய இடத்திலும் திமுக இருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை. அடுத்தது இந்த எஸ்ஐஆர், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். அது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பீகாரில் எப்படி பாதிப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்னு பார்த்துருக்குறோம். ஆமாம், அதை எதிர்க்கணும் அப்படின்னு முதல்வர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. ஓட்டு மோசடின்றது நேரடியாகவே வெளிப்படையாகவே சொல்றாரு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருக்கிறாரு. இப்போ அந்த பீகாரில் போய் பங்கேற்றிருக்கிறார். மற்ற இந்தியா கூட்டணி கட்சிகளும் பங்கேற்றிருக்கிறாங்க. இப்போது பீகாரில் என்ன நடந்து வருகிறது, அது தொடர்பான வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் எப்படி நடந்து வருகிறது அப்படின்றத வந்து பார்க்கணும். இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஆதாரம் எடுத்துக்க சொல்லிட்டாங்க, 12வது டாக்குமெண்ட்டாக சேர்த்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆறுதல் அடையக்கூடாது. என்ன இதில் சில முக்கியமான பிரச்சனைகள் இருக்குது, இது கடந்து வந்த பாதை என்னன்னு பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னே ஒன்று இது வரைக்கும் கிடையாது. அப்படி ஒன்றும் கிடையாது. இந்த ஸ்பெஷல் அப்படின்றது வந்து இந்த ஸ்பெஷல் சாதா மாதிரி வந்து இல்ல 2003 இதே போல ஒரு ரிவிஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. 2003 நடைபெற்ற ரிவிஷன்ல என்ன ஆவணங்கள் கேட்கப்பட்டன, அந்த ஆவணங்களைத்தான் நீங்கள் இப்ப கேட்டிருக்கிறீர்களா, அதை கேட்டா அதுக்கு இவங்க பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. அதை இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளேடு அதை எடுத்து வெளியிட்டு இருக்கிறாங்க. உண்மைதான். ஆனா எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லிருக்கு தெரியுமா, அதை காணும்னு சொல்லிருக்கு. அந்த ஆர்டரை கேட்டிருந்தாங்க. ஆர்டிஐல தகவல் கோரி ஒரு பத்திரிகையாளர் வந்து இது சம்பந்தமான பழைய ஆணை கேளுங்க கொடுங்கன்னு கேட்டதப்போ நாங்க புது ஆணையை வேணா தர்றோம் அப்படின்னாங்க. புது ஆணை இது வரைக்கும் அப்லோட் செய்யல. அதுதான் பிரச்சனை. அப்போ 2003 இது எதையுமே கேட்கல. இப்போ நீங்க புதுசா ஒரு 11 ஆவணம் கேட்குறீங்க. அந்த 11 ஆவணத்துல பெரும்பான்மையான ஆவணங்கள் எளிய மக்களிடம் கிடையவே கிடையாது. பாஸ்போர்ட், மெட்ரிகுலேஷன் சர்டிபிகேட். ஆமா, 2% தான் நம்ம பீகார்ல வந்து மக்கள்கிட்ட தான் பாஸ்போர்ட்டே இருக்கு. ஆமா, இந்த இஷ்யூ வந்து ஒரு மாசத்துல நீங்க திடீர்னு அறிவிக்கிறீங்க, முதல் நாள் அறிவிச்சு மறுநாள் அமலுக்கு வருது அப்படின்றீங்க. அந்த கால அவகாசத்துக்குள்ள செய்ய முடியாது. 2003 இன்னும் விரிவான டைம் எடுத்துக்கிட்டு தான் செஞ்சாங்க. அப்போ இந்த மாதிரி நிபந்தனைகள்லாம் விதிக்கப்படலை. இது எல்லாம் ஒரு புறம் இருக்கு. இப்படி அவசரமா இதை திணிக்கக்கூடாது என்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன போது சுப்ரீம் கோர்ட் முதல் அமர்வுலேயே இந்த ஆதாரை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க, தொடர்ந்து அதை வந்து தேர்தல் ஆணையம் எதிர்த்துட்டே இருந்துச்சு, முடியவே முடியாது. சுப்ரீம் கோர்ட் ஆதாரை 12வதாக சேர்த்துக்கொள்ள வேண்டும் முதல் நாளே சொல்லியிருக்கலாம். கன்சிடர் பண்ணுன்னா கன்சிடர் பண்ணாம இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆமா, அந்த மாதிரி ஒரு கருத்து தான் முதல்ல. ஒரு மாசத்துக்கு அப்புறம் போட்ட உத்தரவு அப்பவே போட்டிருக்கலாம். அதுக்கு பிறகு திரும்பவும் சொன்னாங்க ஆதாரம் இது பண்ணுங்க, ஆதார கன்சிடர் பண்ணுங்கன்றத மீண்டும் மீண்டும் சொன்ன பிறகும் கூட கடைசியா என்ன நடந்தது அப்படின்னாக்கா, ஆதார கன்சிடர் பண்ண அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து ஆமா அதை வந்து சுப்ரீம் கோர்ட்ல இப்ப சொல்றாங்க. சொன்ன பிறகுதான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து இப்ப கடைசியாக ஆதார 12வது ஆவணமாக சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தியிருந்தா பரவாயில்ல. அதுல ஒரு கமா இருக்குது. அந்த ஆவணம் ஐடென்டிட்டிக்கான ஆவணம் தான், சிட்டிசன்ஷிப்பு கிடையாது, குடியுரிமைக்கு கிடையாது. தெரிஞ்ச விஷயம் தான். ஆமா, அந்த ஆவணத்தினுடைய சரியான தன்மையை பிற ஆவணங்களோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு வரி சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இதை வைத்து கொண்டு திரும்பவும் இந்த தேர்தல் ஆணையம், ஏன்னா தேர்தல் ஆணையத்தை நம்ப முடியாதப்பா, நோட்டிபிகேஷன் விட்டாங்க, ஆதார சேர்த்துக்கிறோன்னு நோட்டிபிகேஷன் விட்டுட்டாங்க. இப்ப அதை தான் சொல்ல வராங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அவர்கள் சார்பா தேர்தல் ஆணையம் அல்லது குறிப்பா பாஜக தரப்புல சொல்றது அதான் 12வதா வந்து ஆதார சேர்த்துக்கிறாங்கல்ல, அதே போல வந்து நாமினேஷன் தாக்கல் முடியும் வரை வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். இது வந்து வெறுமனே அந்த 65 லட்சம் பேர் மக்களுக்கு மட்டும் இல்லை, இனிமேல் வரக்கூடிய எல்லாருமே வந்து அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. இனி என்ன சந்தேகம் இருக்குன்றாங்க. இதே சமயத்தில் நம்ம பரவலாக வந்து வைக்கப்பட்ட விமர்சனம், டார்கெட் செய்து வந்து அவர்களுக்கு பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் இல்லை அவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று சந்தேகிக்கக்கூடியவர்களை தான் டார்கெட் பண்ணி நீக்கிறாங்க அப்படின்றதான் இப்போ பரவலாக அந்த குற்றச்சாட்டு. ஆனால் வந்து இப்போது ஹிந்து போன்ற பத்திரிகைகளில் ஒரு சிறப்பு கட்டுரைகளே வெளியிட்டிருக்காங்க. அதில் சிறுபான்மையினரை வந்து குறிப்பிட்டு அது எந்த இடத்துலையும் நீக்கப்படலை, அதுக்கான சம்பந்தமான தரவுகளையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் பெண்கள் நீக்கப்பட்டதில் வந்து ஒரு சில சந்தேகங்கள் ஏற்பட்டு கணிசமான அளவில் சந்தேகங்கள் இருக்குது. அதே போல் இடம்பெயர்வில் வந்து அவர்கள் சொன்ன விஷயங்கள் வந்து வெளி மாநிலங்களுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னது சில சந்தேகங்கள் இருக்குது. ஆனால் இந்த சிறுபான்மையினரை வந்து டார்கெட் செய்து நீக்கப்படலை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமாகட்டும், இப்போ உத்தரவு வந்ததுக்கப்புறம் இவங்க தேர்தல் ஆணையம் சார்பாக நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமும் சரி, அப்போ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது ஒருவேளை வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பகத்தன்மை வந்து ஓரளவுக்கு ஏதோ வந்துவிடுமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து துளிரிட்டு இருக்கா அவங்களுக்கு. ஆனா இது இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, காலப்போக்கில் நமக்கு உரிமைகள் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கணும் அப்படின்றது போக சுருங்கிட்டு இப்போ நீ இந்தியனா சொல்லு அப்படின்னு முதல் போராட்டால இருந்து ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்வையாளர்களும் மக்களும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒரு புக் ஒன்று இருக்குது,
ஆர்னிட் ஷானி அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய ஹைஃபா யூனிவர்சிட்டியிலிருந்து ஹவு இந்தியா பிகேம் டெமோக்ரஸி அப்படின்றது ஒரு ஆய்வு நூல். அது ஏன் அது முக்கியம் அப்படின்னு சொன்னாக்கா, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட் நடக்கும் போதே பேரலா வாக்காளர் பட்டியலை தயாரிக்கிற வேலையும் நடக்குது. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் குடியரசுன்னு 1950 ஜனவரி 26 அறிவிச்ச பிறகு ஆரம்பிக்கல, இது முன்பே பேரலாவே ஆகுது. பேரலா தொடங்கும் போது என்ன அதுக்கு அளவுகோல் அப்படின்னு பல விவாதம் நடக்குது. உங்களுக்கு தெரியும் அந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் கொலை செய்யப்படுகிறார்கள் ரெண்டு தரப்புலையும். கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் வந்து இங்கேயும் அங்கேயுமா இடம்பெயர்கிறார்கள். இங்கேருந்து பாகிஸ்தானுக்கு போனவன் அங்கே வழி இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி வர்றான். இது 2 பக்கமும் இது நடக்குது. அப்போ எப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டை திடீர்னு 2ஆ பிரிக்கிறோம்னு பிரிச்சா நம்ம சொந்தக்காரன் திருநெல்வேலியில் இருப்பான், இல்லை அப்பா இங்கே இருப்பான், மகன் வந்து அங்கே இருப்பான். நாளையிலேருந்து அது வேற நாடு அப்படின்னு சொன்னால் என்ன கதியாகும்? அப்படி ஒரு கொந்தளிப்பான சூழல் நிலவிய கட்டத்திலும் அன்னைக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து சில ஐஏஎஸ் அதிகாரிகள் வேலை செய்கிறாங்க. என்ன அடிப்படையில் வேலை செய்கிறாங்கன்னா, எல்லோருக்கும் வாக்குரிமை வழங்கப்பட வேண்டும். ஒரு எளிய உதாரணம் மட்டும் சொல்கிறேன். பாம்பேலேருந்து கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் தான் இதுக்கு இன்சார்ஜ். அவர் வந்து இந்த தலைமையகத்துக்கு கேட்டு எழுதுறாரு, இந்த மாதிரி இங்கே நிறைய பேர் வேலைக்கு வந்திருக்கிறாங்க, வீடு இல்லை பிளாட்ஃபார்மில் படுத்திருக்காங்க, ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்க அங்கேயே படுத்திருக்கிறாங்க, வீட்டு வேலை பார்க்குறவங்க ஒரு மாடிப்படி சந்து, இப்படி இப்போ இவங்களுக்கெல்லாம் வாக்குரிமை கொடுக்கறதா வேணாமா ஒரு சந்தேகத்தை எழுப்புறாரு அப்படின்னு எழுப்புறாரு. அதுக்கு மேலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி முகவரி இல்லாமல் இருக்கலாம். அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அதிகாரி என்ன செய்யணும்னா, ராத்திரி போய் பாருங்க, அங்கே தான் படுத்திருக்காரு அவரு, அது இருந்தால் போதும் அவர்களும் வாக்கு செலுத்தலாம். இப்படி தான் இந்திய ஜனநாயகம் வந்து ஆரம்பமாகுது. இதை டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு இஸ்ரேல் சொல்ல வேண்டியதாக இருக்கு. அவங்க வந்து ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. அம்பேத்கர் வந்து முதல்ல இதை வந்து எழுப்புறாங்க. அனைத்து மக்களுக்கும் வாக்குரிமைன்னு சொல்லும்போது இல்லை கல்வி இருக்கணும், சொத்து இருக்கணும். ஆமாம், பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டது. அப்போ அம்பேத்கர் வந்து எதை வலியுறுத்துறாரு அப்படின்னு சொன்னாக்கா, இந்த நாட்டில் இந்த சமூகத்தில் அரசியல், சமூகம், பொருளாதாரம் 3 அடிப்படையிலையும் ஈக்குவாலிட்டி கிடையாது. ஓட்டுரிமை என்பதே ஒரு 11% பேருக்கு தான் முதல்ல இருக்குது. அப்போ அந்த ஈக்குவாலிட்டியை கொண்டு வருவதற்கான ஒரே ஒரு இடம் எதுனாக்கா போலிங் பூத். அப்போ அந்த வாக்குரிமை அளிக்கப்பட்ட பிறகு அம்பேத்கர் என்ன சொல்றாரு, ஒரு நபருக்கு ஒரு வாக்கு என்ற அரசியல் சமத்துவம் வந்துருச்சு, ஆனால் சமூக பொருளாதார சமத்துவம் வரவில்லை, அது வர வரைக்கும் இது ஆபத்து தான் அப்படின்னு பின்னால் வந்து சொல்றாரு. அப்போ எப்படியாவது எல்லா மக்களையும் வாக்காளர்களாக்க வேண்டும் அப்படின்ற அந்த முயற்சிக்கு என்ன அடிப்படைன்னு சொன்னா, இந்தியா அதுக்கு முன்னால 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானமா இருக்குது. பிரிட்டிஷ் இந்தியாவில் இருக்குது. எல்லாம் இன்டகிரேட் பண்ணி ஒரு நாடாகுது. இன்டகிரேட் பண்ணி நாம் இந்தியர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு பெங்காலில் இருக்கிறவனுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கும், ஹரியானாவில் இருக்கிறவனுக்கு இருந்த ஒற்றுமை, உனக்கும் ஒரு ஓட்டு எனக்கு ஒரு, அதான் இப்போ எல்லோரும் கேட்கறது தான், அந்த 1 ஓட்டு, ஒரு 1% 1 ஓட்டு தான் இப்போ பறிபோகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அது அச்சத்துக்கு உள்ளா இருக்கு. எந்த உரிமையை குறைந்தபட்சம் இந்த உரிமையாவது உறுதி செய்யணும்னு சொன்னாங்க. இதெல்லாம் வழங்கிய காலம் போய் இப்ப பறிக்கிற காலத்துக்கு போயிட்டு காலத்துக்கு வந்திருக்குது அப்படின்றது தான் எஸ்ஐஆர். அதனால நம்ம வந்து ஆதாரம் ஒத்துக்கிட்டாங்களே, இதை ஒத்துக்கிட்டாங்களே என்று நம்ம ஆறுதல் அடையக்கூடாது. மாறாக குடிமக்கள் எல்லாம் சேர்ந்து இந்தியா என்ற நாட்டை உருவாக்கினோம். இப்ப இந்தியா என்ற நாட்டின் அதிகாரத்தில் அமர்ந்திருப்பவர்கள் நீ குடிமகனா சொல் அப்படின்னு நமக்கு ஆதாரம் கேட்கறாங்க. ஆமா, சிஏஏ என்ஆர்சி வந்துருச்சு. இப்ப ஆமா, பல ஆண்டுகளா இங்க குடிமக்களா இருந்தவங்க இனிமேல் குடிமகன் இல்லை அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்றாங்க. ஒரு சீரியஸான விஷயம்ன்றதுனாலதான் இப்போ நமக்கு பீகாரை போல தமிழ்நாட்டுல பிரச்சனை இல்லைன்னு கருதலாம். ஆனா எஸ்ஐஆர் என்பது ஒரு குடிமகன் என்ற முறையில் என்னுடைய கௌரவத்தை, என்னுடைய உரிமையை கேள்விக்குள்ளாக்குகின்ற ஒரு விஷயம். இந்த இதுக்கு வைக்கப்படுற ஒரு வாதம் இருக்குல்ல சார், அங்க வந்து ஒரு மாநில அரசு தான் இதை செஞ்சது, மாநில அரசினுடைய அதிகாரிகள். அப்படி இப்போ நம்ம வரையறுக்க முடியாது. எப்போ வந்து ஒரு தேர்தல் ஆணையம் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்குதோ அவங்க எல்லாருமே ரிப்போர்ட்டிங் டு ECI தான். அப்போ தேர்தல் ஆணையர்களோட கட்டுப்பாட்டில் வரக்கூடியவர்கள் தான். அப்போ இங்க வந்து அவர்கள் வைக்கக்கூடிய இதற்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய வாதம் SIRக்காக வாதிட்டவர்கள் சொல்றது, இங்க வந்து திமுக அரசு தானே இருக்கு, இந்த அரசு ஊழியர்கள் தானே செய்ய போறாங்க இந்த என்யூமரேஷனையும், இவர்கள் தானே இந்த வாக்காளர் பட்டியலில் வந்து தயார் செய்யக்கூடிய பணியில் இருக்க போகிறாங்க. ப்ளஸ் இங்கே நீண்ட காலமாக இங்கே ஒரு அரசியல் பாரம்பரியம் இருக்குது, இரு கட்சிகளுக்கான வலிமை இருக்குது. இதையெல்லாம் தாண்டி பாஜகவால் இங்கே வந்து அது போன்ற செயல்களில் ஈடுபட முடியுமா, இல்லை தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி சில என்ன சொல்கிறது முறைகேடுகள்லாம் செய்ய முடியுமா
அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இல்ல அப்படி கேள்வி எழுப்புனா அப்ப பிஜேபி மாநிலத்தில் செய்ய முடியும்னு வச்சுக்கலாமா? அது அப்படிதானே வாதம் வருது. இல்ல உண்மைதான். நீங்க சொல்லக்கூடிய நியாயமான வாதம் தான். ஆனா இங்க ஏன் உங்களுக்கு அச்சம் வருது? அவங்க சொல்வது அங்கேயே முறைகேடு நடக்கல. அது சரியாக செய்யப்பட்டது தான் அப்படின்றதுதான். காலக்கெடு தான் நீங்கள் கேட்டது போல குறைவா இருந்தது அப்படின்னு இப்ப அதை நியாயப்படுத்துறாங்க. தேர்தல் ஆணையத்தை விட அதிகமா அதை எஸ்ஐஆர் நியாயப்படுத்துறது பாஜக தான். அது மாற்று கருத்து இல்ல. ஆனால் இப்ப இங்க இந்த பிரச்சனைகள் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வைக்கக்கூடிய குரல் என்பது நேற்று நான் பேசும்போது கூட இது சம்பந்தமா பேசும்போது கூட விவாத நிகழ்ச்சியில தோழர் அருள்மொழி வந்திருந்தாங்க திராவிடர் கழகம். அவர்கள் சொன்னாங்க இது திரு ஸ்டாலின் அவர்கள் வைக்கக்கூடிய இந்த வாதம் என்பது வெறுமனே தமிழ்நாட்டிற்கான முழக்கம் இல்லை, இது ஒட்டுமொத்த இந்தியாவிற்கான ஒரு முழக்கம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்தாங்க. இவருடைய இந்த முழக்கம் வந்து மக்கள்கிட்ட போய் சேருமா? இந்த உறுதிமொழி தமிழ்நாட்டை வந்து தலைகுனிய விடமாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த பிரச்சனைகள் குறித்து அவர் கவலை தெரிவிப்பதில் அச்சத்தை வெளிப்படுத்துறதுலாம் மக்கள்கிட்ட எதிரொலிக்குமா? அவ்வளவு வலுவா எதிரொலிச்சிருக்கா இது வரைக்கும்? இல்ல இன்னும் வந்து அது ஒரு பெரிய வந்து ஒரு பிரச்சனையா பூதாகரமா மக்கள்கிட்ட போய் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துது? இப்போ இந்த பீகாரை பற்றி பீகார் பத்திரிகையாளர்கள் அவங்கள்ட்ட வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லலாம் விசாரிச்ச போது முதல்ல அங்க நேர போய் வந்தவங்க கூட மக்களுக்கு அதை பத்தி தெரியல. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதே தெரியல. அதுக்கு பிறகு என்ன அப்படின்னாக்கா இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பெல்லாம் வர்றதுக்கு முன்னால நான் வந்து 75ல இருந்து ஓட்டு போட்டுட்டு இருக்கேன், இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஓட்டு இருக்கா இல்லையான்னு தெரியாது. நீக்கப்பட்டிருக்கலாம் அந்த வாக்குகள். ஆதார் இருக்கு, ஆதாரம் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு வந்து மக்கள் வந்து பல பத்திரிகையாளர்கள் பேசியிருக்கிறாங்க. அறியாமையில. அப்போ இந்த அறியாமையை நீக்கி என்ன யதார்த்த நிலை இருக்கிறது என்று மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்புணர்ச்சியோட தான் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. அது ராகுல் காந்தியும் ஸ்டாலின், அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி எல்லாரும் ஏற்கனவே ஓரளவுக்கு செஞ்சிருக்காங்க. ஆமா, அதை வந்து மக்களுக்கு போகுமா அப்படின்னா மக்களுக்கு கொண்டு போகணும். இது அதனாலதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எனக்கு ஓட்டு போடுங்கன்னு அதிமுக கேட்கட்டும், டிவிக்கு கேட்கட்டும், ஓட்டு இருந்தா தானங்க போட முடியும். எனக்கு போடுங்கன்னா அது ஒரு முக்கியமான புள்ளிக்கு வந்திருக்கீங்க. நீங்க வாக்கு செலுத்துறதுன்றது இருக்கா இல்லையான்ற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்படி இப்போ இந்த சூழல்ல அப்போ நீங்க ஒரு மாநிலங்கள் எல்லாம் மொத்தமான மாநிலங்கள், வெறுமனே தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் மாநிலங்கள் ஒரு உரிமை சார்ந்த பிரச்சனைக்காக வந்து ஒரு முறையீடு, ஒரு போர்க்குரல் எழுப்புறாரு. அப்ப இந்த பிரச்சனைகளோட தீவிரத்தை வந்து தமிழ்நாட்டு மக்கள் எப்படி உணர்ந்திருக்காங்க? நீங்க பீகாரை பத்தி சொன்னீங்க, அது ஓரளவுக்கு விழிப்புணர்வு வந்து இவர்கள்லாம் போனதுக்கு அப்புறம் பெருகி இருக்குன்னு அது நம்மளே வந்து களத்தில் அதுக்கப்புறம் செய்தியில பார்க்குறோம். பல்வேறு மக்கள் வந்து அதுக்கப்புறம் அப்ளை பண்றாங்க, அதை பத்தி கவலை வெளிப்படுத்துறாங்க பத்திரிகையாளர்கிட்ட. போஸ்ட் அந்த இப்போ அரசியல் கட்சிகள் எதிர்கட்சிகள் உள்ள போனதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு தீவிரத்தை புரிஞ்சிருக்காங்களா? இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு எதிரொலிக்குமா? ஏன்னா எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ மித்தவர்களெல்லாம் சொல்லக்கூடியது பாஜகவினுடைய அட்லீஸ்ட் குறைந்தபட்ச அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, இதை வந்து நீங்கள் எடுத்துட்டு போறதை விட உங்கள் அரசின் மீது இருக்கக்கூடிய குறைகள் இல்ல ஆன்டி இன்கம்பன்சி வந்து இன்னும் வலுவாக வேலை செய்யும். அதனால்தான் வந்து இது ஏதோ வந்து பாராளுமன்ற தேர்தல் போய் அணுகுறாங்க திமுக கூட்டணியே அப்படிதான் அணுகுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. மாநிலத்தோடைய உரிமை மற்றும் மாநில மக்களுடைய உரிமை சார்ந்த பிரச்சனைகளை இதை பத்தி எழுப்புறத வந்து இங்க வந்து ஒரு கனெக்ட் ஏற்படுத்தாது அப்படின்ற அந்த எதிர்கட்சிகளோட நம்பிக்கை இருக்குல்ல, அது தமிழ்நாட்டு மக்கள் அந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வோட வந்துட்டாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு 2 விதமா விழிப்புணர்வு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒண்ணு வந்து திராவிட இயக்கம், முதல்ல எழுப்பப்பட்ட மாநில சுயாட்சி கொள்கை, மாநில உரிமை, இது தொடர்ந்து வந்து திராவிட இயக்கம் பேசி வருகிறது. திராவிட இயக்கத்துல தன்னை அதிமுக சேர்த்துக்குதா இல்லையான்னு அவங்க தான் சொல்லணும். இல்ல அவங்க இதுவரைக்கும் நாங்க திராவிட கட்சியில சொல்றாங்க சொல்லிக்கிட்டோம். நீங்க சொன்னதுக்கான பதில் 2024 பார்த்தோம். மோடி அவர்கள் 3வது முறை நிராகரிக்கப்படுகிறார். ஆமா, அப்போ மாநில சுயாட்சின்ற முறையில நேர்மறையில அந்த உரிமைக்காக வந்து ஃபைட் பண்றோம். அந்த வேலை சரியா செய்யலைன்னாலும் பாக்கி வேலையை RN ரவி பார்த்துட்டாரு. RN ரவி தன்னுடைய நடவடிக்கைகள் மூலம் எப்படி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை என்னால் முடக்க முடியும், முடக்கும் அதிகாரம் எனக்கு இருக்கிறது. இப்போ தமிழ்நாடு அரசு முன்கை எடுத்து ஃபைட் பண்ணி அந்த பர்திவாலா மகாதேவன் பெஞ்சில் தீர்ப்பு வாங்கியிருக்கிறோம் இல்லையா, ஆளுநராக இருக்கட்டும், தமிழ்நாடு கவர்னர் கேஸ் சொல்றீங்க. ஆமா, அதுல இந்த குறிப்பிட்ட கால இலக்குக்குள்ள இது பண்ணணும், அதுக்கு பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ்னு ஒன்று கேட்டு நேற்று வரைக்கும் விசாரணை நடந்து அந்த விசாரணையில அவங்க பேசுறதெல்லாம் பாருங்க, எலெக்டட் கவர்மெண்ட்னே ஒன்று கிடையாது. ஆமா, கவர்னர் முடிவு பண்ணலாம், குடியரசுத் தலைவர் முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்கா இது மக்கள்கிட்ட கவனம் பெற்றிருக்கா சார்? இந்த பிரச்சனைகள் மக்கள்கிட்ட நம்ம வாக்காளர்கள்ட்ட நான் குறிப்பிட்டே கேட்குறேன், மக்கள்கிட்ட கவனத்துக்கு கொண்டு போகணும். நம்ம என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்கா, இது வந்து ரொம்ப கொஞ்சம் பேர் தான், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் பேர் தான் இதெல்லாம் படிப்பாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க எப்படி வாதாடுறாங்க, ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, நாங்கள் என்ன வேணால் முடிவு பண்ணுவோம், டைமை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இல்லை, இறுதியாக நேற்று பேசும்போது துஷார் மேத்தா ஒரு விஷயத்தை ஒப்புக்கொள்கிறார், காலவரையின்றி
எந்த ஒரு மசோதாவை நிறுத்தி வைக்க முடியாது, அரசு ஆளுநர்கள் அது செய்யக்கூடாதுன்னு அவர் ஒப்புக்கொள்கிறார். கடைசியில் அவரும் வந்து வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாரு. ஆனாலும் அரசு ஒரு ஆளுநருக்கு வித்ஹோல்ட் பண்ணுறதுக்கான உரிமை இருக்குன்னு இல்லாத உரிமையெல்லாம் கோர்றாரு. நான் கேட்ப விரும்புவது, இந்த நம்பிக்கை இருக்குல்ல, நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இன்னும் மக்கள்கிட்ட தீவிரமாக போய் சேரணும், முழுமையாக வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்கிறீங்க இல்லையா, இந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா, அது அவநம்பிக்கையாக போக போகுதா? எதிர்க்கட்சிகள் வந்து இதை தாண்டி நம்மளால் வந்து உரிமை பிரச்சனைகளை தாண்டி நம்மளால் வந்து எப்படியாவது இந்த அரசுக்கு எதிரான இந்த இந்தியா கூட்டணிக்கு எதிரான ஒரு ஒரு கேம்பெயினை டிரைவ் பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குல்ல? அரசு வந்து திமுகவா இருக்கட்டும், காங்கிரஸ், அண்ணா திமுகவோ யார் ஒருத்தர் 5 ஆண்டுகள் ஆட்சி செய்தாலும் மக்களுக்கு அதுல சில மனக்குறைகள் வந்து வரலாம். நேச்சுரலா ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அது எங்கேயுமே தவிர்க்க முடியாது. உண்மைதான். இப்போ சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடக்க போகுது. ஆமா. சட்டமன்றத்துக்கு யாரோ ஒருத்தர் நீங்க ஜெயிக்கிறீங்க, இல்லை அவங்க ஜெயிக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் ஜெயிக்க போறாங்க. அப்படி ஜெயிச்சு நீங்க நாற்காலியில் வந்து உட்காந்தா உங்களுக்கு அதிகாரம் இருக்குதா இல்லையான்றது கேள்வி. அதிகாரம் இருந்தாதான் ஏதாவது ஒண்ணு செய்ய முடியும். இப்போ அதை பத்தி பேசுறோம். திமுகவுக்கு அதிகாரம் பெறுவதற்காக இப்ப கேஸ் நடத்திட்டு இருக்கோம். இல்ல, ஒரு மாநில சட்டப்பேரவைக்கு, தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, எல்லா மாநிலங்களுக்கும். இது ஒரு வேடிக்கை நடந்தது உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டுல தான் இப்படி தீர்ப்பு கொடுத்துட்டீங்களே, கேரளால ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த அதை எங்களுக்கு பிரசிடென்ட்ஸா எங்களுக்கு அப்ளை ஆகணும்னு சொல்லுங்க. உங்களுக்கு பொருந்தாது, அது தனி கேஸ்ன்றாங்க. ஆமா. அப்ப என்ன தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுத்த தீர்ப்பு அது இல்ல, அது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்ட வழக்கு தீர்ப்பு தான். ஆமா. அப்போ இதை எதிர்த்து பிஜேபி வாதாடுகிறது என்று சொன்னால் எந்த மாநிலத்துக்கும் உரிமை கிடையாது அப்படின்னு வாதாடுது. அதுலதான் அவங்க நோக்கம் வெளிப்படுது. அது என்னென்ன வாதங்களை அவங்க வைக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு அதிகாரம் கிடையாது, எடப்பாடிக்கும் அதிகாரம் கிடையாது, விஜய்க்கும் அதிகாரம் கிடையாது அப்படின்னு தான் சொல்றாங்க அவங்க. அப்ப அதை பத்தி அவர்களுக்கு கவலை இல்லையா, அது அவர்கள் பிரச்சனை இல்லையா அப்படின்றதுதான் கேள்வி. அதனால நீங்க ஆன்டி இன்கம்பன்சியை மறைப்பதற்காக, திசை திருப்புவதற்காக இதை செய்கிறீர்கள் என்ற வாதம் இருக்கு இல்லையா, அது வந்து பிரச்சனையை திசை திருப்புவது. அதாவது நீங்க வந்து எதிர்கட்சி வந்து இந்த தீவிரத்தை புரிஞ்சிக்காம இதை ட்ரிவியலைஸ் பண்றதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரிவியலைஸ் பண்றாங்க. அது ரொம்ப சீரியஸானதுன்னு நான் சொல்றேன். அதாவது ஒரு தீப்பிடிச்சு எரியுது அப்படின்னு சொல்லும் போது 2ஆம் பட்சமா உள்ள விஷயம் உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு போது அந்த பொருளை எடுக்கலையே அப்படின்னு பேசுவது போல நீங்க ஒமிஷன்ஸ் அண்ட் கமிஷன்ஸ் குறைகள் இருந்தா அதை பேச வேணாம்னு உங்களை யார் சொன்னாங்க, யார் தடுத்தாங்க? ஆனால் நீங்கள் ஏன் இதை பேச மறுக்கிறீர்கள் அப்படின்றதான கேள்வி. அத்தியாவசிய பிரச்சனையை விட்டுட்டு எது மையமான பிரச்சனை, எந்த அதிகாரத்துக்காக நீங்க போராடுறீங்களோ அந்த அதிகாரமே பறிக்கப்படுகிறது. அதை பற்றி நீங்கள் மௌனம் சாதிக்கிறீர்களே, அதுக்கு பதில் சொல்லுங்கன்றதான் கேள்வி இல்லையா? அதனால இப்ப நீங்க திமுக குறைகளை யார் பேச வேணாம்னு சொன்னாங்க, அது பேசுறத யாராவது நிறுத்த முடியுமா? அது நீங்க தான் பேசிட்டு இருக்கிறீங்க. ஆனா நீங்கள் பேசாமல் இருப்பதற்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அது என்ன பொருள் என்றால், அதுல நீங்க பிஜேபியோட உடன்பட்டு போகிறீர்கள். ஒரு மாநிலத்தின் உரிமையை, இந்த மக்கள் மாநிலத்தின் உரிமைன்னா அது மு.க. ஸ்டாலின் உரிமை, எடப்பாடி உரிமை இல்லை, மக்களுடைய உரிமை. மக்கள் ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த தேர்தலுக்கே அர்த்தம் இல்லைன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய அதிமுக, விஜய் எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல வந்து பாஜகவோட கடைசியில் இந்த பிரச்சனை இணங்கி தான் போறாங்க. ஆமா, சைலன்ஸுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த பாசிவ் சப்ஸ்கிரிப்ஷன் தான் அவங்களுக்கு ஏத்துக்கலாம். முதல்வர் ஸ்டாலின் பேசுவதற்கு ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு இவங்க சொல்றாங்க. சொல்லட்டும். இவர்கள் பேசாமல் இருப்பதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அது வந்து அதற்கு ஒத்து போகின்ற அர்த்தம் அப்படின்றத நான் சொல்றேன். முக்கியமான புள்ளியை தொட்டிருக்கீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அளவுக்கு பேசப்பட்டு இருக்கிறது அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள், இத்தனை நாள் இருந்த ரெபல்ஸ், சசிகலா அம்மையார் ஆகட்டும், இல்ல கட்சியில இருக்கக்கூடிய ரெபல்ஸ், நான் அவங்கள ரெபல்னு நான் லிட்டரல் டெஃபினிஷன்ல சொல்லலை, நான் சொல்லக்கூடியது பார்ட்டியில் இருக்கக்கூடிய பிரேக் அவே ஃபேக்ஷன்ஸ்னு வச்சுக்கோமே. ஸ்பிளிண்டர் குரூப்பாக இருக்கக்கூடியவர்கள், அம்மையார் சசிகலா ஆகட்டும், இல்லை டிடிவி தினகரன் புது கட்சியை தொடங்கிட்டார், ஓபிஎஸ் அவர்கள், கடைசியாக செங்கோட்டையன், எல்லோருமே எதிர்நோக்கி இருக்கக்கூடியது பாஜக. எல்லாம் மேலே இருக்கிறவ பார்த்துப்பான்ற அந்த சினிமா டைலாக் மாதிரி அவர்கள் எப்படியாவது சேர்த்து வைப்பாங்க. நம்மளை மீண்டும் அதிமுக நமக்கு ஒரு உரிமை வந்துடும், இல்லை ஏதோ ஒரு நமக்கு கன்சால்டேட் பண்ண முடியும், குறைந்தபட்சம் கட்சிக்குள்ளேயாவது மீண்டும் நுழைய முடியும். அதிமுகவை பாஜக தான் 2017 நடந்தது ஒரு வேளை ரிப்பீட் ஆகுதுன்னு பார்க்குறோம். காட்சிகள் நபர்கள் மட்டும்தான் மாறியிருக்காங்களே, காட்சிகள் ஏறக்குறை உடனே தான் இருக்குது. அப்போ இது மொத்த பிரச்சனையும் செங்கோட்டையன் ஆகட்டும் எல்லாமே பின்னாடி இருந்து இயக்குவது பாஜகவா? இதே தான் வந்து பல்வேறு மாநிலங்களில் அவர் செஞ்சிருக்காருன்றதை ஏற்கனவே அவங்க மேலே விமர்சனம் இருக்குது. பல மாநிலங்களில் கூட்டணி கட்சிகளாக இருந்தால் அந்த கட்சியில் வந்து உடைத்து கபலீகரம் செஞ்சு கடைசியில் அவங்க வளர்ந்து ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அப்போ அதே போன்ற ஒரு நிலையில் தான் 2வது பெரிய கட்சியாக இங்கே உருவெடுக்கணும்னா அதிமுக விழுங்க வேண்டும் என்பதற்காக செய்கிறார்ன்ற ஒரு பேரும் இருக்குது. இன்னொரு பக்கம்
திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கான முயற்சிகளை அவங்க எடுத்துட்டு இருக்காங்க, அதுக்கு தான் ஒன்றிணைக்கிறதுக்காக முயற்சி எடுக்கிறாங்க, அதிமுகவை பலப்படுத்துறதுக்காக எடுக்கிறாங்கன்ற பேச்சுக்களும் இருக்கு. அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ பின்னால் இருந்து இயக்குகிறார்கள், முன்னால் இருந்து இயக்குகிறார்கள். முன்னாடியே அவங்க தான் இருக்க. இதுல என்ன ரகசியம் இருக்குது? அதான் வெளியபடியா சொல்லிட்டாங்க, நேரா சொல்லிட்டாங்க, நேரா இயக்குறாங்க. இப்போ கேள்வி இதுல ரெண்டு தான். இப்போ நீங்க கேட்டது வந்து இது அதிமுகவை உடைச்சு பிஜேபி வளருவதற்காக செய்கிறார்களா, இல்லை ஒன்று சேர்த்து திமுகவை வீழ்த்துவதற்காக செய்கிறார்களா அப்படின்றது தானே. இப்போ அந்த பாயிண்ட் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அதிமுக காரங்க, அதிமுக உறுப்பினர்கள், அவங்க என்ன முகாமை வேண்டுமானாலும் சேர்ந்தவர்களா இருக்கட்டும், அவங்க இதை பத்தி என்ன கருதுகிறார்கள்? இந்த மாதிரி வெளியே இருந்து இயக்கப்படுவதை பற்றி அவங்க தான் சேர்த்து வைக்கணும்னு கேட்குறாங்க. அதாவது நம்ம வந்து காங்கிரஸ் கட்சியை பற்றி சொன்னப்போ, மாநிலங்களுக்கெல்லாம் அதிகாரம் இல்லை, மேலிடம்னு எதா இருந்தாலும் வந்து டெல்லிக்கு ஓடுறாங்க, அதனால தான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியே இப்படி பல சுக்குநூறா உடஞ்சதை வந்து பார்க்குறோம். அதுவாவது ஒரு கட்சி அதனுடைய மேலிடம் ஏதோ பண்ணுச்சு அப்படின்னு ஒரு கணக்குல வரும். இது கட்சியே வேற கட்சி. ஆமா, இப்ப பேச்சே அதிமுக தலைமை செயலகம் வந்து இங்க அதிமுகவுடைய தலைமை நிலையம் வந்து லாய்ட்ஸ் ரோடா இல்ல டெல்லியில் இருக்குதான்ற கேள்வி எல்லாம் வந்துருச்சு. அப்போ ஒரு கட்சின்னு சொல்லிக்கிறதுக்கான அருகதை நமக்கு இருக்கிறதா, அவங்களுக்கு அந்த உறுப்பினர்களுக்கு ஒரு சுயமரியாதை இருக்கிறதா, இதெல்லாம் வந்து ஒரு கேள்வி. இப்போ ஏன் சுயமரியாதை அற்ற நிலைக்கு இவங்க ஆயிட்டாங்க? எனக்கு அதுதான் இப்போ கேள்வி. நீங்க கேட்டது வந்து இந்த 2 பாயிண்ட். இது யாருக்கு, பிஜேபிக்கு யூஸ் ஆகுமா இல்ல திமுகவை எதிர்க்கிறதுக்கு அதிமுக பயன்படுமா? நான் என்ன கேட்குறேன்னா, அதிமுகவினர் இதை எப்படி பார்க்கிறார்கள்? இது எடப்பாடி பிரிவா இருக்கட்டும், அல்லது நீங்க சொன்ன அந்த ஆமா, அது எனக்கு முக்கியமாக ஒரு விஷயம் என்ன படுது அப்படின்னா, அரசியலில் எதுக்காக இருக்கிறாங்க? எப்படியாவது ஊழல் வழக்குகளிலிருந்து தப்பிக்க வேண்டும், மறுபடியும் ஆட்சிக்கு வந்து சம்பாதிக்கணும், இதுதான் அவர்களுடைய லட்சியம் என்று சொன்னால் அவங்க சுயமரியாதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இது இவ்வளவுதான் அவங்க லிமிட் அப்படின்னு சொன்னாக்க, எதமா யாரா இருந்தா என்ன, எனக்கு ஒரு பதவி வேணும், அதிகாரம் வேணும், சம்பாதிக்கணும். இப்ப நீங்க அதனாலதான் வந்து எடப்பாடி பழனிசாமி அமைதியா இருக்காருன்னு சொல்றீங்களா? வேற எதனால? இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார் பார்த்தோம், அவங்கள வந்து எடுத்துங்களேன். இப்போ அவங்கள எப்படி கொண்டு வந்தாங்க, எப்படி தூக்கி ஓரமா வச்சாங்க, மிரட்டி வழக்குகளை பயன்படுத்தினாங்க, அப்புறம் உள்ள கொண்டு வந்தாங்க. இப்போ இதெல்லாம் எடப்பாடிக்கு தெரியல, நம்ம சொல்லி கொடுக்கணுமா? இதெல்லாம் நன்றா தெரியும் அவருக்கு, ரொம்ப நல்லாவே தெரியும் அவருக்கு. நிதிஷ்குமாருக்கு என்ன நடந்தது தெரியும், கண்ணுக்கு நேரம் தெரியும். கண்ணுக்கு நேரம் தெரிந்தாலும் ஏன் அவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள்? இந்த கேள்வியை தான் நம்ம மையமா பொதுவாக இதை பேசும்போது, அதிமுக என்ற கட்சி அழிவது நல்லதில்லை, ஒரு திராவிட இயக்க கட்சி என்ன இருந்தாலும் அது அழியறது வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை, இருதுருவ அரசியல் முடிஞ்சிடக்கூடாது அப்படின்னு நீங்க, நானு, மற்றவங்க எல்லாரும் கவலைப்படலாம். அவங்க கவலைப்படுறாங்களா? அவங்க என்ன கவலைப்படுகிறார்கள், ஏன் அவர்கள் கவலைப்படவில்லை அப்படின்றது மிக முக்கியமான கேள்வி. அந்த கேள்விக்கு என்ன விடைன்னாக்கா, அவங்க அதுதான் நம்ம முதல்ல பேசுனது. அவங்க மாநில உரிமையை பத்தி கவலைப்படல, எஸ்ஐஆரை பத்தி கவலைப்படல, டீலிமிட்டேஷன் பத்தி கவலைப்படல, நீட்டு பத்தி கவலைப்படல, புதிய கல்விக் கொள்கையை பற்றி கவலைப்படல, இதெல்லாம் பத்தி கவலைப்படல தானே. உரிமை நாங்களும் பேசுறோம்னு சொல்றாங்க. அப்போ பிஜேபி தங்களை ஆட்டுவிப்பது பற்றி அவர்கள் கவலைப்படல, அதிகாரம் மட்டும்தான் வேணும். ஆமா, ஏங்க தமிழ்நாட்டு மக்களின் நலன் தொடர்பான எந்த விஷயம் பற்றியும் அவர்கள் கவலைப்படவில்லை அப்படின்னு ஆயிடுச்சு. ஆமா இல்லையா? அதுக்காக தானே நீங்க ஆட்சிக்கு வரீங்க. ஆமாமா, 24 அவர் வைச்சதே வந்து காங்கிரஸ் பாஜக தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவும் செய்ய, அதனாலதான் நாங்க வெளியே வந்துட்டோம். இப்ப திருப்பி சேர்ந்துட்டாங்க, நல்லது செய்யறதுக்காக சேர்ந்துருக்கோன்றாங்க. அப்போ இப்ப இதை பத்தி அவர்கள் கவலைப்படல. அப்போ அப்படியெல்லாம் கவலைப்படாதவர்கள் இப்போ இப்போ எடப்பாடி என்ன செய்வார்னா, அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பாரதிய ஜனதா தலைமையின் நல்லெண்ணத்தை யார் பெறுவது என்பதற்கான போட்டியா வேணா இருக்கலாம். இப்போ பிஜேபிக்கு என்ன நோக்கம்ன்றதை கொஞ்சம் தள்ளி வச்சிருவோம். நம்ம பிஜேபிக்கு என்ன நோக்கம், சேர்த்து வச்சு திமுக தோக்கடிக்கிறதா இல்ல பிரிச்சு நம்ம வேலை வர்றதா? அதிமுகவுடைய மௌனத்திற்கான காரணம் தான் முதல்ல ஆராய வேண்டி இருக்குது. இப்போ எப்படி இருந்தாலும் அதிமுகவின் குடுமி பிஜேபி கையில இருக்குது, அது வந்து அவங்களுக்கே தெளிவா தெரியுது. இப்போ அதனால தங்களுடைய குடுமையை பிஜேபி கையில் ஒப்படைப்பதற்கு அதிமுக தொண்டர்களும் 2ஆம் நிலை தலைவர்களும் ஏன் தயாராக இருக்கிறார்கள்? அப்படி தங்களுடைய தலைமை தயாரா இருக்கு அப்படின்னா அதற்கு எதிராக குரல் எழுப்பாமல் ஏன் தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்ற கேள்விக்கு தான் விடை வேண்டும். அவங்க வந்து மாநில உரிமை பற்றி, தமிழ்நாட்டு உரிமை, வழக்குகள் நிறைய இருக்கு எல்லாத்து மேலேயும், அப்படி வழக்கு இருக்கு, அது ஆமா வழக்கு இருக்கு, சம்பாதிக்கணும்,
இது 2 தான் கொள்கைன்னு வச்சுக்கோங்க. ம். அப்புறம் எதுக்கு அனாவசியமாக பிரச்சனை பண்ணணும்? அஜித் பவாருக்கும் அதான் பிரச்சனை, ஏக்நாத் ஷிண்டேக்கு அதான் பிரச்சனை. அப்போ சேர்ந்துருவாருன்றீங்களா? எடப்பாடி பழனிசாமி இவங்க எல்லாத்தையும் சேர்த்துப்பாரா மீண்டும்? அது அவர் அது இது வந்து ஒரு கோஷ்டி தகராறுங்க. ஆ. அது வந்து எப்படி வேணால் முடியலாம். ம். அதில் நம்ம வந்து டிசைட் பண்ணுறதுக்கோ, நம்ம அதில் ஊகம் சொல்வதற்கோ, அது சுவாரஸ்யமாக பேசுவதற்கு வேணால் பயன்படலாமே தவிர, ம். தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. ம். அவங்க சேர்றதோ பிரியறதுக்கும் ஒரு சுயநல அதிகாரம் மற்றும் பணம் சம்பாதிக்கிறன்ற ஒரே காரணத்திற்காக சுயநல அது நோக்கத்துல பிரியலாம் அல்லது சேரலாம். இப்போ டிடிவி தினகரன் என்னென்னோ பேசிட்டு ஆனா இருந்தாரு, வந்து பாஸ் வந்து பிஜேபி தான். பிஜேபி தான். டிடிவி தினகரன் என்னென்னோ பேசிட்டு இருந்தாரு, ம். இப்போ வேற ஒன்று பேசுறாரு. இப்போ அவரை போய் நீங்கள் ஏங்க உங்கள் கொள்கை என்ன இதான் கேட்க முடியுமா நம்ம அவர்கிட்ட? அவர் அந்த கொள்கையெல்லாம் கேட்க முடியாது. டோக்கன் தான் அவருடைய கொள்கை. 20 ரூபா token. ஆமாம். நன்றி. பல்வேறு விஷயங்களை விவாதிச்சதற்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.